கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 2024 வருஷம், கார்த்திகை மாதம் 16ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மாலை 3:23 வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. இன்றைய திதி அமாவாசை பிற்பகல் 12:19 வரை, அதன் பின்பு பிரதமை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன், சந்திரன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். ஏற்கனவே செஞ்சுட்டு வரக்கூடிய ரெகுலர் வேலைகளை மட்டும் செஞ்சால் போதும். சந்திராஷ்டமம் இருப்பதா பயணம் மேற்கொள்ளும் பொழுதும் பேசும் பொழுதும் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம். அதே சமயம் இறை வழிபாட்டில் இன்றைய தினம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் இனிமையான நாள். நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த நாள். ராசியில குரு, 3ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் புதன், சூரியன், சந்திரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு என்பதால் ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் இன்று மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். அதே சமயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சாதகமான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்கள் மனசில் ஏதாவது ஒரு லாங் டேர்ம், நீண்ட காலமாக திட்டம் எதனா போட்டு வச்சுருந்தா அதை இப்போ செயல்படுத்தலாம். அதுக்கான நேரம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு என்ற வகையில் இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2வது இடத்துல செவ்வாய், 3ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மிதுன ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்து காட்டுவார்கள். பண வரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும். பொருளாதார முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயம் இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமையும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இது ஒரு இனிய நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த நாள். ராசியில் செவ்வாய், 3ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்தில் புதன், சூரியன், சந்திரன், 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு என மிக சிறப்பான கிரக அமைப்பு உள்ளதால் கடகராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் மிக சுலபமாக நிறைவேறும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். செய்யும் தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. திடீர் அதிர்ஷ்டம் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான முயற்சிகள் அத்தனையும் நீங்கள் இன்றைய தினம் தொடங்கலாம். ஆக மொத்தம் எல்லா வகையிலும் இந்த நாள் கடகராசிக்கு இனிமையான நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு இனிமையான நாள். உற்சாகமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். 2ஆம் இடத்தில் கேது, 4ஆம் இடத்தில் புதன், சூரியன், சந்திரன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில்
சனி, 10ஆம் இடத்தில் குரு என சிறப்பான கிரக அமைப்பு உள்ளதால் சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமைந்திருக்கும். குழந்தை இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. செய்யும் தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றமும், வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் என்ற வகையில் சிம்மராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில கேது, 3ஆம் இடத்துல புதன், சூரியன், சந்திரன், 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என சிறப்பான கிரக அமைப்பு உள்ளதால் கன்னிராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த திருமண தடை விலகி திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் என்ற வகையில் கன்னிராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இந்த நாள் இனிமையான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில சந்திரன், 2ஆம் இடத்துல புதன், சூரியன், சந்திரன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு உள்ளது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் எடுக்கும் முயற்சியில் இன்று வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சொன்ன சொல்லை எளிதாக காப்பாற்ற முடியும். அதே சமயம் உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான நேரம் இது. தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் துலாம் ராசிக்கு இனிய நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில புதன், சூரியன், சந்திரன், 2ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் கேது என்ற நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் விருச்சிகராசிக்காரர்கள் இன்று எடுக்கும் முயற்சிகளில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். அதே சமயம் ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். உற்சாகமான நல்ல நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ராசியில சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது என்ற கிரக அமைப்பு உள்ளதால் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் நல்லபடியாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் தனுசு ராசிக்காரர்கள் இன்று எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவார்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது போல இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்கள் முயற்சி செய்து வெற்றி பெறுவார்கள். உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் இந்த நாள் தனுசு ராசிக்கு நல்ல நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் சூரியன், புதன், சந்திரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மகராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுவார்கள். பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தை இல்லாத மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான நேரம் இது. இதுவரையில் கணவன் மனைவி இடையே நிலவி வந்த கருத்து வேற்றுமை மறைந்து சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். உயர் கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே இந்த நாள் மகர ராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில சனி, 2ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் புதன், சூரியன், சந்திரன், 11ஆம் இடத்தில்
சுக்கிரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் உருவாகும். எனவே உடல் நலத்தில் கவனம் தேவை. என்ற வகையில் இந்த நாள் கும்பராசிக்கு சிறந்த நாளாக அமைந்துள்ளது. மீனம். மீன ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான சந்தோஷமான நாள். ராசியில ராகு, 3ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் கேது, 10ஆம் இடத்தில் புதன், சூரியன், சந்திரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மீனராசிக்காரர்கள் இன்றைய தினம் எடுக்கும் காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் மீனராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.